எல்லினோ என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு அதிலே அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி செயல்படுத்துவது என்ற முறையிலே தான் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளருடைய மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இன்றைக்கு 2வது கூட்டமாக கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு துறைகளும் என்னென்ன பணிகளை ஆற்றிடல் வேண்டும், சென்னை மாநகரத்தை போன்ற பகுதிகளில் இது போன்ற வெள்ளம் வருகிற போது, புயல் வருகிற போது, அதே நேரத்தில் மக்களை எப்படி பேணி காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டுவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருடைய ஆலோசனை பெற்று எந்த முறையில் அதை பணியாற்றினால் இது போன்ற நிலைகளை மாற்ற முடியும் என்பதையும் ஆய்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதே போல தான் இங்கே குறிப்பிடுகிற போது சொன்னார், வெப்பலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே பார்க்கின்ற போது ஏசி இல்லாத நாடுகளிலே கூட இன்றைக்கு ஏசி மாட்டிக்கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் சொன்னால், இயற்கையின் மாற்றங்கள் மூலமாக எல்லினோ போன்ற இது போன்ற நிலைகள் எப்படி வரப்போகிறது என்பது அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு தான் வெப்பலைகளில் ஏற்படும் நோய்களால் என்னென்ன வரப்போகிறது என்பதை உணர்ந்து இங்கே அறிவுரை வழங்க இருக்கிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்றதற்கு பிறகு மக்கள் எப்படி தங்களுடைய பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்பதை இந்த அரசு உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றே இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், அதே நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள் போன்றவர்கள் இந்த வெப்பத்தால் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று புள்ளிவிவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்த அரசு வருங்காலத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை விரைந்து எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பான குடிநீர் நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தென்மேற்கு பருவமழை பொழிவு குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த துறைக்காக 289 கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி எங்கும் குடிநீர் இல்லை என்ற நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வெப்பலைகளால் கால்நடைகள் கட்டுப்பாடுலாம் சொன்னேன் இல்லை, கட்டுப்பாடு இல்லாமல் தான் சொன்னேன். இல்லை இல்லை குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் அப்படி தானே சொன்னேன். நீங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எப்பா எப்பா அறநிலையத்துறை கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் இல்லை அவர் எப்படியும் டைவர்ட் பண்ணுவோன்னு பார்க்குறாரு. அவருடைய வேலையை அதுதான். நான் எப்பவுமே இல்லை குடிநீர் தட்டுப்பாடு இல்லை, தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு அதுவும் சொன்னாங்க. ஆகவேதான் நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கால்நடையை பாதிக்கக்கூடாது என்ற முறையிலே தான் கால்நடைகளுக்கு தீவனங்கள், குடிநீர் போன்ற வசதிகளை செய்வதற்காக 10 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த இருக்கின்ற காலி பணியிடங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 3 லட்சம் பேர் காலி பணியிடங்கள் இருந்திருக்கிறது. காலி பணியிடங்கள், அந்த பணியிடங்களை பொறுத்தவரையிலும் முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்கள் அங்கே காலி பணியிடங்களை நிரப்புவது எவ்வளவு என்று சொன்னால் 25% தான் நிரப்பியிருக்கிறீர்களே தவிர இன்றைக்கு இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று நீங்கள் இங்கே பேச்சு கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு காலி பணியிடங்களே இல்லை என்ற நிலையை 3 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றி காட்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டுதோறும் எவ்வளவு பேரை பணியிலே அமர்த்தலாம் என்ற நிலையை அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் எல்லா துறையிலும் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 1,75,00,000 வேட்டிகள், 1,77,00,000 சேலைகள் வழங்கப்பட்டது. ஆனால் 2022, 23, 25 ஆண்டுகளில் பல பேருக்கு வேட்டி சேலைகள் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இருங்க, இல்லை நடக்கலை, கொஞ்சம் நேரம் பேர் கொடுக்கல, சில வேணுங்க. 35 லட்சம் சேலைகள் வேட்டிகள் தேங்கி கிடக்கிறது. அதை கொடுக்க முடியாமல் பழையதாக இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னா காட்டலாம். ஆகவே தான்
இந்த நிலை நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே சொல்லுகிற போது 21 பொருள்கள் அன்று பொங்கலுக்காக வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த 21 பொருளும் எங்கே இருந்து வழங்கப்பட்டது என்று சொன்னால் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாடு நன்காக அறியும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதை பச்சை செய்யவில்லை. எல்லாருமே நாம் பேசினோம் அன்றைக்கெல்லாம். மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள். பேரவைத் தலைவர்களே, கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்தில் எங்களுடைய தலைவர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் கோரிக்கை வைத்தார். ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள், நீங்கள் அன்றைக்கி ஆட்சியில் இருந்தீங்க, வெறும் 1000 ரூபாய் தான் மட்டும்தான் கொடுத்தீங்க. எங்களுடைய தலைவர் நாங்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்கின்ற சமயத்திலே அந்த கொரோனா காலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபா கேட்டால் நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அந்த 4000 ரூபாயும் ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்பேன் என்று சொல்லி 2,09,00,000 பேருக்கு 4000 ரூபாய் வழங்கி 14 வகையான மளிகைப் பொருட்களை வழங்கினோம். அதற்கு பின்பு பொங்கல் தொகுப்பு 21 மளிகைப் பொருட்கள் வழங்கினோம். வெளி மாநிலத்திலெல்லாம் வாங்கலை, இங்கே எல்லா பொருளும் கிடைக்குது. இப்போ பருப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, தோரம் பருப்பு இங்கே தமிழ்நாட்டிலேயே கிடைக்குதா, இந்தியா முழுவதும் கிடைக்குதா? இல்லை, வெளிநாட்டிலிருந்தே இறக்குமதி செய்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் எல்லா பொருளுமே தமிழ்நாட்டில் கிடைக்குங்கிறது இல்லை, இந்தியாவில் கிடைக்குங்கிறது இல்லை. வெளிநாட்டிலையும் வாங்குற, வெளி மாநிலத்தில் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை மாண்பு உறுப்பினர் இல்லை என்ன மைக் இப்போ துவரம் பருப்பு வாங்குறதா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு உற்பத்தி இல்லை, இந்தியா முழுவதும் உற்பத்தி இல்லை. வெளிநாட்டிலேருந்தே இறக்குமதி செஞ்சு வாங்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் வாங்கணும், நீங்களும் வாங்கினீங்க முதல்ல உங்கள் ஆட்சி காலத்தில். இப்போ வாங்க போகிறது அப்படி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லை. அதனால் நீங்கள் ஒரே தமிழ்நாட்டிலே எல்லா பொருளும் கிடைக்குங்கிறது சாத்தியம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கணும். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணி 3 தாண்டி போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர்கள் மானிய கோரிக்கையில் பதில் சொல்லும்போது இடையில நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது சரி, திமுக அமைச்சராக இருக்கும்போது சரி, இடையில இந்த மாதிரி நான் சக்கரபாணியனுக்காக சொல்ல, யார் கேட்டாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இடையில கொடுக்கும்போது புதுசாக நடைமுறை உருவாக்குனா அமைச்சருக்கு பதில் சொல்றது அவங்களுக்கு டைவெர்ட் ஆயிடுறாங்க. ஆகவே இடையில நீங்கள் கொடுக்கக்கூடாது, முடிஞ்ச பின்னாடி நீங்கள் கொடுங்க. இடையில கொடுக்குற அந்த நடைமுறை இருக்கக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.